கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் இந்த காலத்தில் பிரபலமாய் பேசப்படுகிற ஒரு காரியத்தை கொஞ்சம் தியானிப்போம். சிவப்பு கிடாரி. அதாவது அநேக இஸ்ரவேலிலே சிவப்பு கிடாரியை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வெள்ளை மயிர் கூட இல்லாத எல்லாம் சிவப்பா இருக்கிற சிவப்பு கிடாரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இயேசு சீக்கிரம் வருகிறா. இஸ்ரவேலில் ஜூலை 15ஆம் தேதி அந்த சிவப்பு கிடாரியை பலியிட்டு ஒத்திகை பார்த்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது கொஞ்சம் கேட்க நல்லா இருந்தாலும் வசனத்துக்கு அப்பாற்பட்டது. காரணம், சிவப்பு கடாரியை லேவிய ராமத்துல, அதாவது வேதத்துல ஓரிடத்திலையும் பலியிட கர்த்தர் சொல்லவும் இல்லை. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாகதகன பலி, போஜன பலி, இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துவதற்காக அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு பலிகளை கொண்டுவர வேணும். வெள்ளாடுகளிலோ செம்மறி ஆடுகளிலோ ஆட்டுக்குட்டியை கொண்டாட முடியாட்டா புறா குஞ்சை கொண்டாட வேணும். ஒரு புறா குஞ்சை, 2 புறா குஞ்சுகளை கொண்டாட வேணும். இப்ப இயேசு பிறந்து அவருக்கு பெயர் வைக்க வரும்போது அவருடைய பெற்றோர்கள் ஆட்டுக்கடாவை கொண்டு வர்றதுக்கு தகுதியற்றவர்கள், திராணி இல்லாதவங்க. அதனால அவங்க புறா குஞ்சை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு சிவப்பு கடாரியை பற்றி சொல்லி இருக்குது. அது பலியிடுவதற்கே அல்ல. அது எதற்கென்றால், அந்த காலத்துல குஷ்டரோகிகளை பாலியத்துக்கு வெளியே வைப்பாங்க, அல்லது தீட்டுப்பட்டவர்கள், இந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள், அல்லது இந்த குழந்தை பிறந்த டைம்ல அங்க குறிப்பிட்ட நாள் பாலியத்துக்கு வெளியே இருக்க வேண்டும். அவர்கள் குறிப்பிட்ட நாளில பாலியத்துக்கு உள்ளே வரும்போது ஆசாரியன் அவர்களை சுத்தம் பண்ண வேணும். அதற்காக மண்பாண்டத்துல உள்ள ஊற்று நீரில கொஞ்சம் இந்த சாம்பல் அள்ளி போட்டு ஈசப்பு கொளுத்துல தொட்டு ஆசாரியன் அவங்க மேல் 7 தரம் தெளித்து, நீ இப்போ சுத்தமா இருக்கிற, ஸ்நானம் பண்ணி வஸ்திரங்களை மாற்றி உன் வீட்டு பாளையத்துக்கு வான்னு சொல்லணும். இதுக்கு தான் சிவப்பு கடாரி பயன்படுத்தப்பட்டது. எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் அது சொல்லி இருக்குது. அது எப்படின்னா, நுகத்தடிக்கு உட்படாததும் பழுதற்றதுமான ஒரு சிவப்பு கடாரியை கொண்டு வந்து அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் ஆசாரியன் அதை கொல்ல வேணும். அது முழுதுமாக எரிக்கப்பட வேணும். தலை, குடல், தோல், சாணி எல்லாம் எரிய வேணும். ஆசாரியன் அது எரியும் போது கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பு கொழுந்தையும் அதுக்கு மேல போட வேணும். போட்டு முற்றிலுமாக அதை எரிந்த பின்பு அந்த சாம்பலை அள்ளி கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு ஓரத்துல கொட்டி வைக்கணும். இப்படிப்பட்ட இந்த தீட்டு கழிக்கும்படியாக, சுத்தமாக்கப்படும்படியாக வருகிறவர்கள் மண்பாண்டத்துல உள்ள ஊற்று நீரில கொஞ்சம் எடுத்து அந்த சாம்பல்ல கொஞ்சம் போட்டு அதை கலக்கி ஆசாரியன் இந்த ஈசோப்பு கொழுந்துல தோய்த்து 7 முறை அவங்கள்ட்ட தெளிக்க வேணும். தெளிச்சு நீ சுத்தமானா என்று தீர்த்து அவனை பாளையத்துக்கு உள்ளே அனுப்ப வேணும். இதுதான் மேட்டர். இது இயேசு பாளையத்துக்கு புறம்பே பலியிடப்படுவதையும், அது எரிக்கப்படும் போது போடுகிற கேதுருக்கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு கொழுந்து, இவை இயேசு கேதுருக்கட்டை இயேசுவின் சிலுவை மரணத்தையும், சிவப்பு நூல் அதன் மூலம் வருகிற விடுதலையையும், அந்த ஈசோப்பு கொழுந்து பாவம் நீங்க சுத்திகரிக்கப்படுவதற்கும் அடையாளமாக சொல்லப்பட்டது. இதைத்தான் எபிரேய நிருபக்காரன் எபிரேய 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில கடாரியின் சாம்பலும், தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்படுகிற கடாரியின் சாம்பல் சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்னு எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டுல இந்த தீட்டு கழிக்கும் ஜலம் இந்த சாம்பலை போட்டு கழிச்சு தெளிச்சாங்கல்ல, அது சரீர சுத்திகரிப்பை மட்டும் உண்டு பண்ணும், அது ஆத்மா சுத்திகரிக்கப்படாது. ஆனால் இயேசுவின் ரத்தம், அதுக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு அவர் அடைமொழி சொல்லுகிறார், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை
செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படி என்றா பழைய ஏற்பாட்டு காலத்துல சுத்தம் சரீரத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு ரத்தத்தினால வருகிற சுத்தம் ஆத்துமாவை சுத்திகரிக்கும், மனசாட்சியை சுத்திகரிக்கும். பழைய ஏற்பாட்டு கால சுத்திகரிப்புக்கும் புதிய ஏற்பாட்டு கால சுத்திகரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். ஆனால் ஒரு இடத்திலேயும் வேதத்துல சிவப்பு கடாரி பலியிடப்பட்டதே கிடையாது. பலியிடப்பட்டதெல்லாம் ஆடு, வெள்ளாட்டுக்கடா, புறா குஞ்சு, காட்டுப்புறா, இவ்வளவுதான். ஆனா இப்போது ஒரு சிலர் எழும்பி இஸ்ரவேல் தேசத்துல சிவப்பு கடாரியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால இயேசு சீக்கிரம் வருகிறாருன்னு பேசுறாங்க. இதனை யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனா வேதத்துல நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு எஜமானிடத்துல அவனுடைய வேலைக்காரனை கொடுத்து குற்றம் சொல்லாத, அவன் உனக்கு தேவனை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமா இருக்கும்னு எழுதி இருக்குது. எந்த ஒரு ஊழியக்காரரையும் குறை சொல்றதுக்கு நம்முடைய வேலை இல்லை. ஊழியர்கள் ஒருவர் குறைய சொல்லவே கூடாது. அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டின்படி அவங்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பிரதிபலன் தருகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவருக்கு முன்னாடி நாம் எல்லாரும் நிற்கும் போது நம்முடைய ஒவ்வொருடைய கிரிக்கு தக்க பலன் அவர் நமக்கு தருவார். நாம குறை சொல்ல இல்லை. ஆனா உண்மைக்கு புறம்பாக சொல்லப்படும் போது அதை நாம் சொல்லாம இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இஸ்ரவேலில இப்போது உள்ள ரபிமார்கள் ஒருவேளை சிவப்பு கடாரியை கொண்டு வந்து இப்படி பலி செலுத்தினாலும் அது ஆச்சரியப்பட கிடையாது. காரணம், அவளுக்கு இந்த வேதத்துக்கு விரோதமா பேசுறதும் கிரியை செய்யறதும் ஆரம்பத்திலே இருக்குது. இயேசுடைய காலத்திலே அவங்களுடைய போதனை பெற்று இயேசு கடிந்து கொண்டார். ஆனா நமக்கு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பேதுருவை கொண்டு என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் போதித்தால் கர்த்தருடைய வசனத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் ஊழியம் செய்தால் கர்த்தருடைய வசனத்தின்படி ஊழியம் செய்ய கடவன், ஒருவன் நன்மை செய்தால் தேவன் தனக்கு தந்த கிருத்திராணிக்கு தக்கதாக நன்மை செய்ய கடவன். அதனால இந்த வசனத்தை கொண்டு அதுல ஜாயின் பண்றது ஒரு காலம் சரியில்லை. இப்போது நான் உங்களுக்கு யூத ரபிமார்கள் என்னென்ன காரியத்துல ஜனங்களுக்கு பிரமாணத்தை மாற்றினார்கள், லீனியன்ஸ் கொடுத்தாங்க, ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக அவளுக்கு பிரியமா போதிச்சாங்கன்னு 2-3 விஷயத்த சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஒன்று, கொர்பான் என்ற ஒரு காணிக்கை கர்த்தருடைய பிரமாணத்துல கிடையவே கிடையாது. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் சுவிசேஷத்துல இயேசு சொல்லும் போது 7ஆம் அதிகாரம், மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லும் போது பரிசேயரை பார்த்து கடிந்து கொள்கிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் கொடுத்த பிரமாணம் நீ பூமியிலே நன்றா இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது கர்த்தர் கொடுத்த கற்பனை. அந்த காலத்திலே யூத ரபிமார்கள் மக்களுக்கு என்ன போதிச்சாங்கன்னா, நீ கொர்பான் என்ற ஒரு குறிப்பிட்ட அளவு காணிக்கையை கோயிலுக்கு கொண்டு கொடுத்தா போதும். ஒரு குறிப்பிட்ட காணிக்கைய நீ கோயிலுக்கு கொண்டு கொடுக்கணும். கொடுத்த பிறகு உன் தாயின் தகப்பனை பற்றி நீ கவனிக்கவே வேண்டாம். அப்போ உனக்கு அந்த காணிக்கை இதுக்கு ஒத்து போயிரும் சொன்னாங்க. இந்த கத்தோலிக்கக்காரர்கள் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கிறது போல. ஆனா அது வேதத்துல இல்லாத ஒரு சத்தியம். அந்த காணிக்கைக்கு கொர்பான் என்ற பெயர். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் அந்த கொர்பான் என்ற வார்த்தை வருது. அப்போ இது வேதத்துல இல்லாதது. அந்த காலத்தில் உள்ள ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாகவும் ஆலயத்துக்கு வருமானத்தை சேர்க்கும்படியாகவும் யூத ரபிமார்கள் தவறாக போதித்தார்கள். இயேசுவை வன்மையாக கண்டிச்சார், நீங்க மாற்றி போதிக்கிறீர்கள் என்று. எனவே யூத ரபிமார்கள் ஒருவேளை சிவப்பு கடாரியை கொண்டு வந்து ஒத்திகை பார்த்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. அவங்களுக்கு வேதத்தை புரட்டுறது அன்னைக்கே இருந்த காரியம். 2வது, அங்க வேதத்தை புரட்டினது ஓய்வு நாள் பிரயாண தூரம். ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேணும். கர்த்தர் கொடுத்த பிரமாணம் என்ன? கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் அவைகளுடைய எல்லாத்தையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தான். எனவே கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நீ 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், யாதொரு பிரயாணமும் பண்ண வேண்டாம். அதுதான் கர்த்தர் கொடுத்த கற்பனை. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரையிலையும் பஸ்ஸுகள் ஓடாது,
ஹோட்டல்ஸ் இருக்காது, கடைகள் இருக்காது, சமைக்கவும் மாட்டாங்க. அந்த காலத்துல ஓய்வு நாளை மீறுகிறவனுக்கு என்ன செய்யணும்னு தண்டனை கர்த்தர் கொடுக்கல. ஏனாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் வேறவு பொறுக்கிட்டு இருக்கிறான். அப்ப சிலர் பார்த்து மோசைட்ட போய் சொல்றாங்க, இவன் ஓய்வு நாளை மீறுறான் அப்படின்னு. அப்ப அது ஒரேலேயும் ஓய்வு நாளை மீறுகிறவனுக்கு என்ன தண்டனை என்று கர்த்தர் கொடுக்கல. உடனே கர்த்தர் மோசே தேவ சமூகத்தில் போய் கேட்கிறாரு, ஆண்டவரே, இவன் ஓய்வு நாளை விரவு பொறுக்கி இருக்கிறான், நீர் அதை பற்றியான கட்டளை எங்களுக்கு தரல, நாங்க அவனுக்கு என்ன செய்யணும்னு. கர்த்தர் சொன்னார், அவனை பார்த்தவர்கள் சாட்சி, அவர்கள் முதலாவது அவன் மேல கல்லறியணும், மற்றவர்கள் அத்தனை பேரும் அவன் பேர் கல்லறிந்து அவனை கொல்ல கடவர்கள். இதுதான் கர்த்தர் ஓய்வு நாளை கொடுத்த பிரமாணம். ஆனா இந்த யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தூக்கிட்டு போகலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் இங்க நடந்துக்கலாம் அப்படி என்று. அதுதான் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். இந்த வார்த்தையும் வேதத்துல ஒரே ஒரு இடத்துலதான் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல. இது எப்படி வரும்னா, இயேசு ஒலிவ மலையில பரமேறி போறான், சீஷர்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். வெண்மையான ஒரு மேகம் வருது, இயேசு அப்படியே மேலே ஏறி போறாரு. சீஷர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாத்து பாக்குறாங்க. வெண்மை வஸ்திரம் தரிச்ச 2 தூதர்கள் வந்து அவங்ககிட்ட உட்கார்ந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவாருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னதாக இயேசு சொல்லி இருந்தான், நான் பரலோகத்துக்கு போவேன், நீங்க எருசலேமை விட்டு போக கூடாது, நீங்க புதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருக்கணும்னு சொன்னாங்க. உடனே ஒலிவ மலையில இருந்து எருசலேமில, அதாவது அவங்க வழக்கமா ஜோம் பண்ற மேல் வீட்டுக்கு நடந்து வராங்க. அந்த ஒலிவ மலைக்கும் இந்த எருசலேமுக்கு உள்ள தூரம் ஏகதேசம் 3/4 மைல் தூரம். அதுதான் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அதுக்கு முன்னையோ அதுக்கு பின்னையோ ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று ஒன்று கிடையாது. அப்ப இந்த சட்டம் எப்படி வந்தது? யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக யூத ரபிமார்கள் சட்டத்தை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் இந்த பவுல் சொல்வார்ல, நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கலப்பாய் போதியாமல்னு, அது போல இவங்க அன்னைக்கு உள்ள வசனத்தை பிரமாணத்தை கலப்பாக்கிட்டாங்க. அதுதான் யூதருடைய பிரமாணம். இன்னும் ஒண்ணு சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னன்னா, மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் ஜனங்கள்கிட்ட உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறார். அதாவது பவுல் ஒரு பரிசேயன். அப்போஸ்தலர் நடபடி 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசேயன் உயிர்த்தெழுதல், மறுமை, பரிசுத்த ஆவி, தேவதூதர்கள் உண்டு நம்புறவங்க. சதுசேயர்கள் இது 2 இல்லைன்னு சொல்றவங்க. அப்போ பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பிரச்சனை வருது. இப்படி பண்ணும்போது பவுல் சொல்லுவார், நான் பரிசேயர்னு சொல்லும் போது பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். அப்போ அன்றைக்கு உயிர்த்தெழுதலுக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற ஒரு நியமனம் இருந்தது. ஞாபகத்தில் இருக்கட்டும், ஞானஸ்தான சத்தியத்தை முதல்ல கொண்டு வந்தவரை அவர்கள் யோவான் ஸ்நானன் தான். யோவான் ஸ்நானனை தேவன் அனுப்பினதே ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானம் கொடுக்க. அவர்கிட்ட இருந்து இயேசு ஞானஸ்தானம் எடுத்தான். இந்த ஞானஸ்தானத்தை மரித்தவர்களுக்காக சிலர் எடுத்திருக்காங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சிலர் உயிர்த்தெழுதல் நம்பல. அந்த மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் நடக்கிறது வேதத்துல உள்ள சத்தியம் கிடையாது, அப்போஸ்தலர்கள் பேசல. ஆனா அந்த காலத்துல சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தாதான் சரீரம் உயிர்த்தெழுதல்னு பிரசங்கிக்கப்பட்டது. அவங்க நம்பினாங்க. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு என்று, சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்தானம் அல்லது இயேசு போதித்த ஞானஸ்தானம் விசுவாசம் உள்ளவனாக்கி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப விசுவாசித்து ரட்சிக்கப்படும்படியாக ஆக்கினை தீர்ப்புக்கு நீக்கும்படியாக ஞானஸ்தானம் நடக்க வேணும். ஆனா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல 1ஆம் நூற்றாண்டு காலத்துல பவுல் ஊழியம் செய்யும் போது அநேகர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. அடுத்த கூட்டத்துல எடுப்போம், 6 மாசம் கழிச்சு எடுப்போம், 1 வருஷம் கழிச்சு எடுப்போம், இப்படி பேசிட்டே இருந்து ஞானஸ்தானம் எடுக்காம செத்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு நெருங்கின உறவுகள் இருப்பாங்க, பிள்ளைகள், சகோதரர்கள், பெற்றோர், அப்படி இருக்கிறவங்க யோசிப்பாங்க, என்ன இவங்க ஞானஸ்தானம் எடுக்காம செத்துட்டானே, இப்ப அவனுக்காக நம்மள ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தா இந்த கிரெடிட் அவனுக்கு போய் சேரும் அப்படி சொல்லி மரித்தோர்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அது தவறான உபதேச வேதத்துல இல்ல. ஆனா பவுல் இந்த இடத்துல அதை எதுக்கு கோட் பண்றாருன்னா, நீங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்களே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்திலேருந்தே பவுலுக்கும் ஜனங்களுக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப பவுல் திட்டமா சொல்லுவாரு, இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு,
நியாய தீர்ப்பு உண்டு. இயேசு உயிர்த்தலாவிட்டால் நாங்க என்னத்தை பிரசங்கம் பண்றோம்? எங்க ஊழியமா வேஸ்ட், எங்க போதனையே வேஸ்ட்னு சொல்லிட்டு வரும்போது 29ஆம் வசனத்துல கேட்பாரு, மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் மரித்தோருக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் கேட்பாங்க. அப்ப இந்த 3 காரியமும் எது? கொர்பான், ஓய்வு நாள் பிரயாண தூரம், மரித்தோருக்காக உயிர்த்தெழுதல். மரித்தோருக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது, மரித்தோருக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது. இது 3ம் வேதத்திலே தேவன் கொடுக்காத கற்பனைகள். அந்த காலத்து யூத ரபிமார்கள் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, பொருளாதாரத்துக்காக, பண ஆசை உள்ளவர்களாக இந்த காரியத்தை எல்லாம் மக்களுக்கு அனுமதிச்சாங்க. இதே போலதான் ஒருவேளை இந்த சோப்பு கடாரி பலி செலுத்த வந்துட்டாங்க அப்படி என்று நினைக்கிறதும், ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திலே அது 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 அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அவங்க ரிகார்ட்ஸ் பண்ணி பார்த்தானா கூட அது யூதர்களே சத்தியத்தை விட்டு விலகுறார்கள் என்பதற்கு அடையாளம். அதை நம்ம பின்பற்ற வேண்டும் என்ற கிடையாது. ஆனால் இந்த இயேசுவின் வருகை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாருன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுதலையும் குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், நாங்களாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்திலேயாவது கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது என்றால் நீங்கள் உடனே கவலைப்படாதுங்க, உடனே நீங்க கவலைப்பட வேண்டாம் சொன்னார். எப்படியோ கேட்டின் மகனாகிய அந்த பாவம் மனுஷன் வெளிப்பட்டாலோடி அந்த நாள் வராது. அது இங்க திட்டமா இருக்கணும். கேட்டி பவுல் சொன்னாரு, இயேசுடைய போதனையில் அது வருது, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இது ரகசிய வருகை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருதும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுகிறோம். ரகசிய வருகை என்று நம்ம எதை சொல்றோம்? இயேசு பூலோகத்துக்கு வரமாட்டார், மத்தியாகத்திலிருந்து இயேசு இறங்கி வருவார். எப்படி நிறைய இரும்பு துகள்கள் எல்லாம் வச்சு ஒரு காந்தத்தை மேலேந்து கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா இரும்பு துகள்களும் அந்த காந்தத்துல போய் ஒட்டிடும். அதே போல மத்தியாகத்திலே இயேசு வெளிப்படுவார். ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் அது மூலமாக மறுரூபமாக்கிட்டு 2 பேரை ஒன்று சேர்ந்து மத்தியாகத்திலே சந்திப்போம். 2 வகுப்பார், 2 குரூப் ஆஃப் பீப்புளும், மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும். இந்த காரியத்தை எந்த வேலையிலையும் கத்து நடக்கிறான்னு, அதாவது இந்த ஜெனரேஷன்ல நாம் காண வேண்டிய முக்கியமான, மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த நிகழ்வு தான். இத தேவன் மறைச்சு வைக்க மாட்டார். கட்டாயம் இந்த வேதத்தில் எழுதி இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வைத்திருக்கிறார். அதே போல இந்த முக்கியமான காரியத்துக்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். இதுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு காரியத்தை திருப்பி சொன்னதுனால அது மெய் ஆகாது. அதை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ரூம்ல இருட்டு இருக்குது, 1000 பேர் 1,00,000 பேர் கூடியிருந்து இருட்டே போ இருட்டே போ இருட்டே போனா இருட்டு போகாது, ஒரு லைட்டு போடணும். அதே போல தேவன் தம்முடைய வேலை வரும் வரையிலையும் 1000 பேர் பேசினாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அவங்களுக்காக கர்த்தர் நேரத்தையும் காலத்தையும் மாத்த மாட்டார். இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல, இதுல சபை எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு நான் பின்னாடி ஒரு சாப்டர் படிப்போம். இந்த சிவப்பு கடாரின்னு எல்லாரும் அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆக்குனதுனால அவருடைய விவரத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனை பேர் படிச்சுங்களோன்னு ஞாபகம் இல்லை. கொரியாவில, தென்கொரியாவில ஒரு சபையில ஒரு ஜெபம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு விசுவாசி தீர்க்கதரிசனம் சொன்னாங்களாம். ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு நாளை குறிச்சு, இந்த நாளில நான் வருவேன் என்று இயேசு சொல்றது போல. அந்த ஊழியக்காரர் அதை நம்பி சபையில பிரசங்கம் பண்ணி, சபையில உள்ளவங்க அத்தனை பேரும் வேலையில இருந்தவங்க வேலையை விட்டுக்கிட்டு, சொத்து உள்ளவங்க சொத்தை வித்துக்கிட்டு, அறவேல காவலிக்கு எல்லாத்தையும் வித்து அனுபவிச்சுக்கிட்டு, கருதரிச்சிருந்தவங்க கருவை கலைச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில அந்த மலையில போய் உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்க. ஏசு வரல. 1-2 நாள் பார்த்த உடனே அந்த ஊழியர் தன்னை பிரகடனப்படுத்தி அறிக்கையிட்டார், நான் வஞ்சிக்கப்பட்டேன், அதனால நான் சபை இனிமே நடத்த மாட்டேன், விசுவாசிய மற்ற சபைகளுக்கு போய் கொள்ளலாம் என்று ஒரு அறிக்கை விட்டார். அது போல யார் என்ன சொன்னாலும்
வசனத்துக்கு ஒத்தில்லாத காரியத்தை எப்படிதான் சரி போல தெரிஞ்சாலும் நம்ப கூடாது. ஏனென்றா 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்றார், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். அப்ப தீர்க்க தரிசனத்தையே நம்பி 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 இருந்தா அது வசனத்தின்படி இல்லாம தான் நம்ம அதை நம்ப கூடாது, ஏற்றக்கூடாது, கொள்ளக்கூடாது. இப்ப தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கர்த்தருடைய வருகைக்கு வசனத்துக்கு ஒத்திருந்தா தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த சிவப்பு கடாரி பலியிடுகிறாங்க என்ற சத்தியம் தவறு, அது சரியில்லை. சிவப்பு கடாரியை எரிச்சு சாம்பல் கொண்டு வருது தீட்டு கழிக்கும் ஜலத்துக்காக பயன்படுத்தும்படியாகத்தான் என்பதை மக்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.